வீட்டு சாப்பாடு சாப்பிட்ற சுகமே சுகம்தான். நான் என்னென்ன சாப்பிட்டேன் அப்படின்றத காமிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. கிராமத்துல கிடைக்கிற உணவா இருக்கட்டும், நான்வெஜ்ஜா இருக்கட்டும், எல்லாமே ஃப்ரெஷ்ஷா கிடைக்கிறப்ப அதோட சுவையே வேற தான். இந்த மாரி தான் இந்த நுங்கு. நான் சென்னையில எவ்வளவோ நுங்கு சாப்பிட்டுருக்கேன். பட் லைக் பட்டர் மாரி உள்ள போனது இந்த நுங்கு தான். எங்க வீட்டுக்கிட்ட கிடைச்சது இது. எங்க அப்பா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஒரே நாள்ல வந்து ஒரு 20 நுங்கு போல சாப்பிட்டுருப்பேன் அப்படின்னா, அது அன்னைக்கு தான். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தடபுடலா ஏதோ சமைச்சிட்டு இருந்தாங்க. நல்ல வாசனை. நான் வெஜ்ஜா கேட்டிருந்தேன். ஸோ வெஜ்ஜு தான் பண்ணியிருக்காங்க. காலைல குடுத்த தோசைய சாப்பிடாம அப்படியே வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு, "உனக்கு சாப்பாடு கிடையாதுன்னுலாம்" சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு குண்டான்ல ரசம் இருந்தது. இன்னொரு இதில வந்து சாம்பார் இருந்தது. நான் ஹாஸ்டல் சாம்பார் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு போய் சாம்பார் தான் கேட்டிருந்தேன். நல்லா மாங்காய், முருங்கைக்காய்லாம் போட சொல்லி. நல்ல வாசனையா பருப்பு போட்டு நல்லா திக்கா சாம்பார் வச்சிருந்தாங்க. ஸோ, அதுக்கப்புறம் வந்து நான்வெஜ் வேணும் இல்லையா? கண்டிப்பா. அதனால நண்டு வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த நண்டு வந்து இன்னைக்கு நான் தான் செய்ய போறேன். அதோட ரெசிபி சீக்கிரமா ஷேர் பண்றேன். சைட் டிஷ்க்கு வத்தல் வச்சிருந்தாங்க. கூட கொஞ்சம் மாம்பழம் கட் பண்ணி சாப்பிட்டோம். இதெல்லாம் தனித்தனியா பார்க்குறதோட, ஒரு பிளேட்ல வச்சு சாப்பிட்றப்ப எப்படி இருக்கும்? சாம்பார் போட்ட மாங்காய், மாம்பழம், இந்த கிராப் பெப்பர் ஃப்ரை அல்ட்டியா இருந்துச்சு. நான் ரெசிபி சீக்கிரம் ஷேர் பண்றேன். அடுத்த நாள் இது குட்டையில பிடிச்ச மீனுன்னு சொன்னாங்க. மீன் கூட மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு அல்ட்டியா இருக்கும். பார்க்குறீங்கள்ல, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.